நேட்டிவ் நியூஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வீரப்பன் அது தொடர்பான சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒருத்தர், நம்ம அந்த பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் சிங்கம்பேட்டைன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த சிங்கம்பேட்டை கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கிராமத்தில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நாடக கலைஞர் எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். இப்போ சமீபத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசினப்போ, நானே வீரப்பனை காட்டுக்குள்ளே ஒரு 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 டைம் சந்தித்தேன். அங்கே சேத்துக்குழி கோவிந்தன் மூலியமா அவர்கிட்ட ஒரு நல்லா அடி வாங்கினேன். அடி வாங்கி அதுக்கப்புறம் வீரப்பன் என்னை ரிலீஸ் பண்ணி போக சொன்னாருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இது சம்மந்தமாக நம்ம சீரியஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ, அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கே உரிய ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அதிகம் சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அவர் நம்ம சேனலுக்காக பேசியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக உங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் அந்த சிங்கம்பேட்டை, அவரோட சொந்த ஊர் சிங்கம்பேட்டை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். சிங்கம்பேட்டை அப்படின்ற ஊர் எங்கே இருக்குன்னா, பவானி டு மேட்டூர் போகிற வழியில் அம்மாப்பேட்டைன்னு சொல்லி ஒரு பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் அது. இந்த சிங்கம்பேட்டை வீரப்பன் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான இடம். என்ன காரணம் அப்படின்னா, வீரப்பன் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்மளுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது, இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவர் ராஜ்குமார் அவர்களை கடத்தி கொண்டு போய் காட்டுப்பகுதிகளில் வச்சு அவரை அதன் மூலிமா ஒரு டிமாண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 108 நாளோ 110 நாளுக்கு அப்புறமும் ரிலீஸ் பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீரப்பன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அடிப்படை இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் அந்த 100 நாட்களுக்கு மேலே வைத்திருந்து அவரை கொண்டு ரிலீஸ் பண்ணி ஒப்படைச்ச இடம் இந்த சிங்கம்பேட்டை பகுதி. சிங்கம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதப்பாடின்னு ஒரு கிராமத்துக்கிட்ட ஒரு ஊர் பிரசிடென்ட்டு அவர் கையில் கொண்டு வந்து தான் ஒப்படைச்சாங்க. இந்த சிங்கம்பேட்டை பகுதியிலிருந்து ராஜ்குமார் அவர்களை கர்நாடகா எடுத்துகிட்டு போகிறதுக்காக சிங்கம்பேட்டை ஹைஸ்கூலில் ஒரு ஹெலிபேட், டெம்பரவரி ஹெலிபேடை ஒன்று அமைச்சு அதன் மூலிமா ஹெலிகாப்டர்லேருந்து அவரை இங்கேருந்து மொபைலைஸ் பண்ணாங்க கர்நாடகாவில். அந்தளவுக்கு வீரப்பன் அவர்களோட வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊராக இந்த சிங்கம்பேட்டை பார்க்கப்படுது. அதை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் காட்டுப்பகுதியில் வீரப்பன் எப்படி பார்த்தாரு, சிங்கம்பேட்டையிலேருந்து ராஜ்குமார் அவர்களை ஹெலிபேடில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அது என்ன குழப்பம், எதனால் அரசாங்கம் தயங்குச்சு ராஜ்குமார் அவர்களை இங்கேருந்து மொபைலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த டைமில் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி தயக்கங்கள் ஏற்பட்டுச்சு, அதில் இவர் எப்படி வேலை செஞ்சார் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு 2-3 பகுதிகளாக உங்களுக்காக வர இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அவரோட இது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கும். வீரப்பன் சம்மந்தப்பட்ட இந்த எபிசோட்ஸில், வாழ்க்கை அவரோட பயணத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான 2 விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இது மிகப்பெரிய லெவலில் ஒரு அந்த விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். பாருங்கள். என் பேர் ஈஸ்வரமூர்த்திங்க. சொந்த ஊர் பவானி வட்டம் சிங்கம்பேட்டை கிராமத்தில் சிங்கம்பேட்டை கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இப்போ நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறேன். இதுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கல் தொழில் தான் எங்கள் குடும்ப தொழிலாக இருந்தது. மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும், வெய்ய காலங்களில் கொஞ்சம் வருமானமாக தரக்கூடிய தொழிலாக இருக்கும். இதை செஞ்சுட்டு வந்தாங்க. நீங்கள் பூர்வீகமாகவே சிங்கம்பேட்டை தானா? பூர்வீகமே சிங்கம்பேட்டை தாங்க ஐயா. தொழிலுக்காக வெளியில் போவோம். சரி சரி. வெளியில் போய் ஒரு 1 லட்சங்கள்ல 2 லட்சங்கள்ல 3 லட்சங்கள்ல கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறவங்க கேட்பாங்க. நாங்கள் அவங்க இருப்பிடத்துக்கு போய் மண்ணெல்லாம் கொட்டி களம் போட்டு அறுவடை செஞ்சு கல்லை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இடத்துக்கே போய்? ஆமாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் எல்லாமே வீரப்பன் அவர்கள் உயிரோட காட்டுக்குள்ளே இருந்து அவர் செயல்பட்டு இருந்த டைமில் நீங்கள் இருந்த ஏரியாலாம் ரொம்ப பதட்டமான சூழ்நிலைகள்லேயே இருந்தது இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாள் அவரை பார்த்ததா நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுக்கு உண்டான சூழ்நிலை எப்படி அமைஞ்சிச்சு? நீங்கள் எப்படி போய் பார்த்தீங்க? ஐயா, அதெல்லாம்
பிரமிக்கக்கூடிய செயல் அது. அது ஆண்டவனாக பார்த்து எங்களை சந்திக்க வச்சுருக்கான்னு நினைப்பேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்கய்யா அது. இப்போ நாங்கள் அந்தியூர் பகுதியில் புதுப்பாளையத்தில் வந்து குருநாதசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற வனத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குங்க. அந்த கோயிலுக்கு கோயிலுக்குன்னு போகிறதுக்கு ரோடு இருக்கும். அந்த ரோடு பகுதியில் ஒருத்தர் இந்த மாதிரி செங்கல் கேட்டு எங்களை அறுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ ஒரு 7-8 குடும்பம் எங்களுக்கு செட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த செட்டில் தங்கிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நானே என் மனைவி குழந்தைகளோட களம் இருக்கும், மண்ணை ஊற வச்சு மண்ணை பிசைஞ்சு வண்டியில் எடுத்து போட்டு கொட்டி களத்தில் இருப்போம். வாரம் வாரம் கூலி தருவாங்க. இந்த இடையில இந்த புரட்டாசி ஐப்பசிலாம் வரும்போது மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கும். இப்போ செங்கலுக்கு வந்துங்க வெயில் தான் முக்கியம். வெயிலில் தான் அறுத்தா டக்குன்னு காயும். அதை ஃபினிஷிங் பண்ணி பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மழை காலங்களில் சேரும் மேய முடியாது. வண்டியில் சேரை கொட்டி தள்ளிட்டு போனால் வண்டியில் புதையும். கல் அறுத்தாலுமே கல் நெளிஞ்சிக்கிட்டு போகும். அது ஃபினிஷிங் அந்த 9 இன்ச்சா 9 இன்ச்சு வராதுங்க. 3 இன்ச்சு கல்லுனா 3 இன்ச்சு கல் வராது. மழை காலங்களில் எங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டமாக தான் இருக்கும். வருமானத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்போ வந்து வாரம் ஒரு 200 300 படிகாசு மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா அது ஒரு குழம்பு செலவு மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் அது 300 அப்போ அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய தொகை தான். இருந்தாலும் எங்களுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஏதோ பொழுதுபோலிலாம் அந்த தாயகரை விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஏதோ கபடி ஏதோ அப்படி விளையாண்டுக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு. இப்போ பக்கத்தில் ஒரு 2-3 பேர் எங்கள் தங்கியிருந்த செட்லேயே பக்கத்துலேயே மலைங்க. அந்த ஊஞ்சிக்காடு புதுக்காடு வழியாக அப்படியே வனத்துலேருந்து அப்படியே போனோம்னா அந்த பர்கூர் மலையில் மேலே ஏறி அங்கே இருக்கிற நெல்லிக்கனி பெருநெல்லிக்கனியாக இருக்குங்க. அது நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பாக இருக்கும். நல்லா சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது, ரத்தத்தெல்லாம் இல்லை சுத்தம். மலை நெல்லிக்கானாவே ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் ஆர்கானிக் இல்லையா? இப்போ வர்றதெல்லாம் ஹைபிரிட் தானே இவ்வளோ பெருசு வர்றது? இல்லைங்க, அது இயற்கையாகவே ரொம்ப பெருசு இல்லைங்க. அந்த சிறு நெல்லிக்காங்கிறது வேறங்க. மலை நெல்லிக்காங்கிறது நல்ல உருண்டு ஓரளவுக்கு சைஸாக தான் இருக்கும். அதை வந்து எல்லோரும் கிலோ கணக்கில் வாங்கி இன்னுமே அந்தியூரில் வந்து அந்தியூர் போனால் நெல்லிக்காய் வாங்கலாம்டா, மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு சத்தாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகமாக உருவாகுங்கிறது இன்னுமே புழக்கத்தில் இருக்குதுங்க. அவங்க அந்த பக்கத்தில் இருந்த 2-3 பேர் நல்ல கையில் காசு வச்சுக்கிட்டு மழை காலத்தில் கூட எங்கடா போகிறாங்க எங்கடா வராங்க, நமக்கு காசு கொஞ்சம் திட்டாட்டமாகுது, நல்ல கை நிறைய வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறாங்களான்ட்டு அப்படி நோட் பண்ணோம். அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி தாங்க மலைக்கு போய் நெல்லிக்காய் கொட்டுந்தோம், இன்றைக்கி ஒரு 20 கிலோ வந்தது, போட்டால் நல்லா பரவாயில்ல, நாளைக்கு ஒரு 2 நாள் கழித்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து டேய் நாமளும் போனோம்டா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு என்ன எண்ணம்னாங்க, அந்த எங்கள் ஊரில் குருநாதசாமி பற்றி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த திருவிழா காலங்களில் பெரிய தாம்பூலம் மாதிரி வச்சுங்க, இல்லைன்னா பல்லாக்கு மாதிரி வச்சு பெரிய ஒரு 50 அடி 60 அடி உயர மனிதன் அந்த காலனியில் அந்த செப்பலை தொட்டால் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ சாதாரண நம்ம 5 அடி 6 அடி செப்பல் எப்படி இருக்கும், ஒரு 50 அடி 100 அடி மனுஷன் தொட்டால் எப்படி இருக்கும், அந்த சைஸில் ஜோடியாக செப்பல் செஞ்சு ஊர்வலமாக கொட்டுமலக்கத்தோடு அந்த சாமி கொண்டு காணிக்க வைப்பாங்க. வேண்டுதலை அது ஒரு பரிகாரம் மாதிரி. இப்போ எந்த ஏரியாவில் இது நடக்கும்? அது அந்தியூர் புதுப்பாளையத்துலேயே குருநாதசாமி கோயிலில். சரி சரி சரி. அது நான் அதெல்லாம் அந்த திருவிழாவுக்கு போய் சாமி கும்பிடும்போது அதெல்லாம் இந்த 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 இதை அந்த காலனி வந்து சாமிக்கு வைக்கிறாங்களே எப்படி இப்படின்னு எங்கள் ஊர்லலாம் நான் சிங்கம்பேட்டையில் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி அந்த செப்பல் வந்து வேண்டுதலை கொண்டு வைக்கிறாங்கல்ல, வச்சோம்னா அடுத்த ஆண்டு இப்போ வைக்கிற செப்பல் வந்து அடுத்த ஆண்டு பூச்சாட்டத்துக்கு முன்னாடியே இந்த கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த செருப்பு வந்து எந்த அந்த மலங்காட்டுக்குள்ள நடு மலையில் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஒரு மூங்கல் மரத்துக்கிட்ட இருக்கும். இவங்க எல்லாம் எங்கே போச்சு எங்கே அந்த செப்பல் இருக்குதுன்னு அந்த சாமி பாதக்கோட்டை எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. தேடி அந்த ஒரு மூங்கல் மரத்துக்கு அடியில் தொங்கிட்டு இருக்கோம். அந்த மூங்கலை வெட்டிட்டு வந்து தான் குருநாதசாமிக்கு பூச்சாட்டுக்கு கொடியேற்றுவாங்க. பூஜை நோம்பி போட்டாச்சு, பண்டிகை ஆரம்பிச்சாச்சுங்கிற ஒரு அறிகுறி எல்லாத்துக்கும்
அது ஒரு விழாவாக கொண்டு வாடி எங்கள் பெரியவங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இன்னும் நான் அந்தியூரில் கோயில்காரையோ அந்த முகாமிகளே நான் அதை பற்றி பேசுனது இல்லைங்க. நான் எப்போ அந்த அந்த நெல்லிக்காய் பறிக்க கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஊரில் இப்படி இந்த செப்பலை பற்றி சொல்லியிருக்கிறாங்கல்ல, சாமி செருப்பு எங்கே மலங்காட்டுக்குள்ளே போய் எந்த மோங்க மரத்துக்கடியில் அது இருக்குதோ அதை பார்க்கணும். இந்த வருஷம் செப்பல் வந்து எந்த மரத்துக்கடியில் இருக்குன்னு பார்க்கணும், நெல்லிக்காயும் பொறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சரி போகலாங்க அப்படின்னு நான், எங்கள் மாப்பிள்ளை வேலுச்சாமின்ட்டு ஒரு தம்பிங்க, அப்புறம் அபிமன்னன்ட்டு ஒரு பையன், அப்புறம் தங்கராசு கோபாலன்ட்டு எல்லாம் இப்படி சேர்ந்து ஒரு 5 பேர் போனோம். நாங்கள் ஏறோம் எங்களுக்கு புது புது பழக்கம் இல்லைங்க. அந்த மரம் இருக்கிற ஏரியா எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு 9 மணிக்காட்டும் கிளம்பிங்க. இப்போ அடிவாரத்தை தொடும்போது மணி 11 ஆகி போச்சு. அப்புறம் அதுலேருந்து ஏறிங்க ஒரு 12 1 மணிக்கெலாம் ஒரு சில மரங்களை கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு புதுசுங்கிறதுனால தெரியல. அப்புறம் நீ இந்த மரத்தில் ஏறுறா, நான் அந்த மரத்தில் ஏறுறான்ட்டு மேலே ஒருத்தன் உலுக்கி விடுவான், கீழே 2 பேர் பொறுக்குவான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் அடுத்தடுத்து மரத்துக்கு போகும்போதுங்க நாங்கள் வழி மாறிக்கிட்டோம். எங்களுக்கு போன பாதை எது, வந்த பாதை எது தெரியல. அது ஒரு நடைபாதை அடையாளம் தெரிஞ்சால் கூட ரிட்டர்ன் வரத்துக்கோ, இல்லை இந்த இடத்துல பார்த்துட்டோம், இல்லை அந்த இடத்துல பார்த்துட்டோம், வேறு பக்கம் போகலாங்கிற அடையாளம் தெரியும். சரி நாங்கள் மரத்தை தேடுற ஆர்வத்திலேயே வழி மாறி உள்ளே ஒரு 10-12 கிலோமீட்டர் போயிட்டோம். போன பின்னாடி அங்கே ஒரு 2 பேர் நபர்கள் வந்தாங்க. நீங்கள் நெல்லிக்காய் பொறிச்சிட்டு இருந்தீங்க? அப்போ நெல்லிக்காய் பொறிச்சிட்டு இருந்தோம். பொறிச்சிட்டு இருந்து தம்பிகளா எந்த ஊரா அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்டாங்க. ஆனால் அந்தியூர் தானா, நாங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னா வேலை இல்லை, கையிலையும் கொஞ்சம் செலவு காசு இல்லைன்னா கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போய் இங்கே சோமவாரக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை சந்தைங்க, அந்தியூர் சந்தை கொண்டு போய் போட்டோம்னா ஏதோ ஒரு செலவு காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியா, உங்களை இதுவெல்லாம் பார்த்ததா இல்லையே அப்படின்னாரு அவர். அதானே நாங்கள் இப்போ மலைக்கு புதுசு தாங்க, இருந்தாலும் கையில் காசு இல்லைங்கிறதுனால நிறைய பேர் வந்து பொறிச்சிட்டு போனாங்களா, அவங்கள பார்த்து நாங்களும் பொறிக்க வந்திருக்கிறோம். சரி 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 பொறிங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. போயிட்டு நாங்களும் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 2:30 மணி இருக்குங்க, 2 to 2:30 மணி இருக்கும். ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்தோடனே ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆறா நீங்கள் எந்த ஊரா அப்படின்னாங்க. அண்ணா நெல்லிக்காய் பறிக்க வந்தோம்னா, அதான் இந்த பாரு நான் சாக்கு பையில் பாரு நான் போட்டுக்கிட்டு வரோம், இன்னும் ஒரு 2 மரம் தான் நான் பொறிச்சிட்டு நாங்கள் போயிடுவோம்ண்ணா அப்படின்னு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஃபாரஸ்ட் அதிகாரிங்க இது மாப்பிட்டியில் குட்டியில் இருப்பாங்களான்றது அப்படின்னு நாங்கள் ஒரு தப்பாக நினச்சிங்க. இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு எங்களை 5 பேர்த்தையும், அந்த கூட வந்த முதல்ல அந்த 2 பேர், இவங்க 4 பேர், மொத்தம் 6 பேருங்க, எங்களை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. அண்ணா என்னண்ணா எல்லா காயும் நீங்களே எடுத்துக்கலான்றது, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பொறிச்சிருக்கிறோம்ண்ணா அப்படின்னு எங்கள் மாப்பிள்ளை வேலு சொன்னாங்க. உங்களுக்கு தவறுன்னு ஒரு அறை விட்டாங்க அவனை, அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆள். அவனை அடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கிடுக்கிடுன்னு, இப்போ தாங்க இப்படி மீசை வச்சுருக்கிறேன், அப்படிலாம் மீசைலாம் இல்லை, ஒரு சாதாரண உருவமாக தான் இருக்கும். அப்புறம் என்ன இப்படி அடிக்கிறாரான்ட்டு, நீ உண்மையை சொல்கிறா எந்த ஊரா நீங்கள் அப்படின்னு அவனும் 2 அடி வைக்கிறாரு. இதோட வம்பா போச்சு, நெல்லிக்காய் பறிக்கிறது தான். ஒருவேளை நம்ம கூட நெல்லிக்காய் பறிச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்களோ, அவங்க இது போட்டு கொடுத்துக்குது ஆள் வச்சுக்கிது மாட்டுறாங்களோ, இப்படி பல வாக்கில் எங்கள் கற்பனை போகுதுங்க. சரி இருந்தாலும் பார்க்கலாம், ஏதோ ஆட்டம் முடியத்தில் என்ன பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்ட்டு கையை கட்டி போடுங்களா அப்படிங்கிற ஒருத்தன். ஒரு 5 பேர்த்துக்கு கையும் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டுங்க 5 பேர்த்தையும் ஒரு கவித்தில் ஒன்று சேர்த்து ஒரு மரத்தில் கட்டி விட்டாங்க. கையை தனித்தனியாக கட்டி, அப்புறம் அந்த கையை வந்து 5 பேர்த்து கையும் ஒரே கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி கட்டியும் போட்டாங்க. ஒரு மரத்தை சுற்றி கட்டி போட்டாங்களா? ஆமாங்க. அப்புறம் அடிக்கிறது வாங்குறான் இப்படிங்கிறான், எல்லாம் பொண்ணு புழுங்குறான், உண்மை சொல்கிறாங்கிறான், எந்த விட்றாங்கிறான். ஐயோ சாமி, எங்களுக்குலாம் எங்கள் கூட இருந்த வேலுச்சாமி ஒன்றுக்கே விட்டுட்டான். ஒரு ரொம்ப அழுவச்சு பிடிச்சிட்டான். மாமா நீ பண்ணு வேலைதான் மாமா, நான் வந்து இப்படி சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகி எங்கள் அப்பங்காரன் வேற எனக்கு கண்டானா கொண்டே விடுவான்ட்டு அவன் வேற பயந்துக்கிறாங்க. அவன் இன்னொரு தாண்டாங்கிறான், டேய் நீ பண்ண வேலை தான்டா, நான் பொட்டாட்டம் நான் நாங்கள் தாயகர மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருப்பேன், ஏன்டா இப்படி எங்களை பொறுமை பண்ணிட்டுருக்கேன் உங்கள் கூப்பிட்டு வந்து,
ஏடா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கோசரம் இவீட்டு வந்து சிக்கிட்டு பொண்ணாலும் கொண்டு போடுவாங்கடா அப்படின்னு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கிறோங்க. டேய் எவனாச்சும் மூச்சு விட்டீங்க உடனே விடுவாங்க, கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து அந்த 4 பேர் வந்தாங்களே, அவருக்கு பின்னாடி சேத்துக்குழியார் இன்னொருத்தரும் வந்தாங்க. யார் வந்தது? சேத்துக்குழியார், சேத்துக்குழி கோயந்தன்னு சொல்லுவாங்க. ம். அவர் வந்தார். வந்தோடனே அப்போ வந்து அவர் வரும்போது மணி 4:30 இருக்குங்க. 4, 4:30 இருக்கும். உங்களை பிடிச்சி கட்டின டைமு? அது ஒரு 2:45 3 இருக்குங்க. அவர் நான் இதெல்லாம் பண்ண முன்னாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அவர் வராருங்க. அப்புறம் வந்து இவங்க தானா, அப்படியா விசாரிச்சிங்களாடா அப்படின்னா, அப்படி விசாரிச்சோம்னா அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானு, நீங்கள் 2 கவனிங்கண்ணா அப்படிங்கிறான் அவன். எங்களுக்கு இன்னும் எச்சா பயம் எடுத்துக்கிச்சு. அவர் வந்தோடனே எங்கள் அபிமன்னனை பிடிச்சி டபார்னு ஓங்களுக்கு வர விட்டார். ஆறா நீங்கள் ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறீங்களா, இல்லை விறகு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க? அண்ணா நெல்லிக்காய் பொறிக்க வந்தோம்ண்ணா. முறையை பார்த்தா தெரியாது, மறுபடியும் ஒரு ஆர்வம் விடுறாரு. உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னு அவங்க நினச்சாங்க? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, டேய் போலீஸ்காரன் தானே உங்களை அனுப்பிச்சி விட்டாங்க, போலீஸ் தானே உங்களை அனுப்பிச்சி விட்டுருச்சு. அப்போ வந்து என்ன டைம்னாங்க, உங்களுக்கு அதை முழுசுன்னு சொன்னால் தானே தெரியும். அதாவது இந்த கிராம நிர்வாக தாசில்தார், இந்த வட்டாட்சியர், இந்த நிர்வாகிகள் ஒரு 4 பேரை 3 பேரை கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சுருந்ததுங்க. அப்போ வந்து ஒரு கிராம நிர்வாகி நம்ம பவானி வட்டாட்சியர் டிஎஸ்பி சிதம்பரம் அவரும் இல்லைங்க. ஒரு 3 வில்லேஜ் கிராம வில்லேஜ் அதிகாரின்னு நினைக்கிறேங்க. ஆரையோ மொத்தம் 3 பேரை 4 பேரை கடத்தி கொண்டே வெளில வச்சுங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா தான் நான் விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்லி வேறு இப்போ ஒரு கேசட் கூட வெளியிட்டு இருந்தார். நக்கீரன் புக்குகள் கூட நிறைய வந்ததுங்க. அப்புறம் அந்த டைமில் என்னங்கன்னா, அந்த அவளை விடுவிக்கிறதுக்கு போலீஸ் தரப்பில் உள்ளார மலைக்குள்ளே வரக்கூடாது. ஒரு விஓ ஆஃபீஸிட்ட ஒரு ஆஃபீஸரை வச்சு சிவப்பு புல்லட்டு, சிவப்பு கொடி கட்டி, அந்த ஓட்டிகிட்டு வரவரும் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கணும். போட்டு அந்த நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அந்த பர்கூர் ரோட்லேயே வந்து எங்கிட்ட அந்த பணத்தை சூட்கேஸ் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிங்க. அவர் கொண்டு போகிறாரு. அவர் கொண்டு போயிங்க அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு 10-20 நாளைக்குள்ள தான் எங்கள் பிரச்சனைங்க. அவங்க வெளியே விட்டாங்க அவங்கள. அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. நாங்கள் வழி மாதிரி அந்த பக்கம் போயிட்டோம். அப்படி அந்த பக்கம் போகாமல் இப்படியே வந்திருந்தோம்னா அவங்க கண்ணில் தெம்பட்டு மாட்டோங்க. இருந்தாலும் இப்படி அந்த டைமில் போலீஸ் தேடுதலாம் கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்தது. அப்புறம் அதே மாதிரி போலீஸு ஆளுகளை வச்சு நம்மளை கண்காணிக்குதா அப்படின்னு இவங்க வீரப்பன் கோஷ்டிக்கு அண்ணனுடைய கோஷ்டிக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ அதைத்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர் கோயந்தனை வந்து ஓங்கி டாப்பான்னு ஒரு அடிங்காட்டியும் 2-3 பேர்த்தையும் அடிச்சு விட்டார். அடித்து உங்களே அடித்தாரா? எனக்கு ஒரு அறை விழுந்துச்சிங்க. என்னையும் அடிச்சு விட்டாங்க. நானும் எல்லாம் அழுகாத கொடுமை தாங்க. அழுதுட்டு அண்ணா இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படிங்க, இரு அண்ணா வருவார் வந்து பார் என்ன பண்ணுறாருன்னு பார், உண்மையை மட்டும் சொல்ல, நீங்கள் இப்போ இன்றைக்கி முடிஞ்சிங்களா அப்படின்ட்டுங்கிறது. ஒரு கரெக்டாக ஒரு 6 மணி இருக்குது, 6-6:15 ஒரு 5-6 பேராட்டம் வந்தாங்க. வந்துட்டு இடவேண்டா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அவரு என்ன மாதிரியே நல்லா பெரிய மீசிங்க, துப்பாக்கி கிம்பாய்க்குமா பார்த்தா ஆள் பயங்கர இதாக இருந்தது. அப்புறம் நாங்கள் கையெடுத்து கும்பிடணும்னு ஆசை, ஏதோ கெஞ்சி காலுக்கு இது விழுந்து உயிர் தப்பிச்சா போதுன்னு கேட்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் கையை கட்டி போட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாயில் கூட ஒரு சல்லை கூட துடைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அப்புறம் ஆறாவன் உங்களுக்கு தானா, என்ன விசாரிச்சாடா, விசாரிச்சுன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே, சொன்னதையாக தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனுங்களாம் அவர் உடனே பக்கத்தில் வந்துட்டார். டேய் மரியாதையாக உண்மையை சொல்லி கொடுங்க, இல்லைன்னா ஒரு ஈடு விட்டுருவான் தெரியுமா, ஈடுன்னா அடிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். ஏய் ஈடு விடுறதுனா சுட்டு விடுவாங்கன்னு அர்த்தம்டா அப்படின்னா என் பக்கத்தில் ஒருத்தன், சுட்டு விடுவாங்களா அதுதான் ஈடு விடுறதா, ஆமாடா
மரியாதையை சொல்லுங்கள், இல்லைன்னா எல்லாத்தையும் ஈடு விட்டுருவான் தெரியுமா அப்படின்னாரு அவர். அண்ணா நான் தான் ஆரம்பிச்ச அப்புறம். ஏன்னா இது வந்து எப்படியாவது நாம் பொய்ய சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம உயிர் தப்பிக்கணும். அதுக்கு என்ன அண்ணா என்ன தெரியலீங்களாண்ணா அப்படின்னு. என்னது உன்னை தெரியலையா? உன்னை எப்படா நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அண்ணா பார்க்கலைங்கண்ணா, அண்ணா எங்கள் அம்மா ஊர் வந்து கருமலை கூடலுங்கண்ணா, எங்கள் அம்மா பிறந்த ஊர். அங்கே பக்கத்தில் அண்ணா நம்ம அண்ணன் வீட்டிலலாம் பார்த்துருக்குறேண்ணா, அக்காவையெல்லாம் பார்த்துருக்குறேண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு செகண்ட் அவர் சிந்திச்சார். என்னது நீ கருமலை கூடலா? எங்கள் அண்ணன் குடும்பம்லாம் உனக்கு தெரியுமா? அக்காவை பார்த்துக்கிறியா? ஆமாங்கண்ணா. அந்த ஊருக்கும் வீரப்பனுக்கும் என்ன தொடர்பு? அவங்க குடி அங்கே தான் இருக்கிறாங்க. யாரு? நம்ம மாதையண்ணன் வீரபாண்டனுடைய அண்ணா மாதையண்ணன் அவங்க ஃபேமிலி. இது எப்படி தெரியும்னா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் பெரியம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் அங்கே கல்விக்கூடல் தான் இருக்கிறாங்க. ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேங்க. போயிருந்தப்போ அவங்க வீட்டு விசாரத்துக்கு விருந்தினராக போயிட்டு இருக்கும்போது ஒரு சாயங்காலம் ஒரு 6-7 மணி இருக்குங்க. அப்போ பக்கத்தில் எல்லாம் சீர்கள்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு திரட்டி ஆடுறது ஒரு பொண்ணுக்கு. திரட்டின்னா சீரு. சீர் பண்ணுறாங்க. இப்போ சிப்காட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்காட்டுக்குள்ளே தான். இங்கே இருக்க சிப்காட் இது இப்போ கருமலைக்கோட்டையிலே இருக்குதுங்க. கருமலைக்கோட்டையிலேயே சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புது காலனின்னு சொல்லுவாங்க, அந்த புது காலனி ஒட்டியே தான் அந்த சிப்காட் இருக்குதுங்க. அதில் வந்து சீர் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 1000 போலீஸ் இருக்குங்க. 1000 போலீஸும் அந்த கம்பெனியை அந்த சிப்காட்டை அப்படியே ரவுண்டிங் பண்ணி துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. நான் எங்கள் பெரியம்மா பசங்கள்லாம் இருக்கிறாங்களா கேட்டதுக்கு, ஏப்பா வீரப்பன் வந்திருக்கு அப்படியா, அவரை பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க, நீக்கி தான் அங்கேயும் போயிடாத, பொட்டாட்டு சாப்பிட்டுட்டு வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு எங்கள் பெரியம்மாலாம் மிரட்டுது. அதுக்கு தான் போலீஸ் வந்துக்கிறாங்க, செத்த எல்லாம் மவராசனாக இருப்பீங்க, ஊட்டோட்டுறங்கடா அப்படின்னு எல்லாம் பசங்க நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு. அப்போல்லாம் டிவி இதெல்லாம் கிடையாது. போனால் சினிமா தேட்டருக்கு சினிமா பார்க்க போகலாம். நாங்கள் ஆசையாக இருந்தோம், ஏதோ சேனல் ஷோவுக்காவது போகலாம், இல்லை பஸ் ஷோவுக்காவது போகலான்னு பேசிட்டு இருக்கும்போது எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 10 மணிக்கு மேலேங்க அரசல் புரசலில் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னு பேசிக்கிறாங்க, வீரப்பனை பிடிக்கும், வீரப்பன் வந்தாரான் எண்ணெய் பொண்ணு சீருக்கு, வீரப்பனை பிடிக்கலான்னு வந்து போலீஸில் ஏமாந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க. எந்த மாயத்தில் மாயமாக போயிருப்பார் அப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு இந்த கடை பக்கமாக இருந்து வந்தவங்க சொன்னாங்க. அப்புறம் விடிஞ்சிங்க காலையில் போகிறோம் இல்லைங்க கடை பக்கம் டீ சாப்பிட்றதுக்கு போகும்போது இப்படி பேசிக்கிறாங்க. ஏப்பா வீரப்பன் பயங்கரமான ஆளப்பா, நான் போலீஸையும் கண்ணில் மன தூக்கிட்டு போகிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த மேட்ரை அந்த கட்டி போட்ட சமயத்தில் நான் சொல்கிறேங்க, அண்ணா இது இப்படி நடந்தது, நல்லா அங்கே தானே இருந்தேன். அப்புறம் அக்கா குழந்தைகள் கூப்பிட்டு வந்து டாக்டர் ஐயா மீட்டிங்கில் அந்த மேட்டூர் ரவுண்டானா இருக்குது இல்லைங்க, அந்த காந்தி சிலை இருக்குது, அந்த இடத்துல தானே பொதுக்கூட்டம் மேடையில் வந்து இப்படி போலீஸ் தொந்தரவு பண்ணுறாங்க. அக்கா பொட்டி கடை வச்சுருக்குங்க. ஐயானா யார்? டாக்டர் ஐயாங்க, ராமதாஸ் ஐயா. அவங்கள வந்து யார் மீட் பண்ணது? இந்த அம்மா வீரபாண்டனுடைய சம்சாரம். குழந்தை கூப்பிட்டு வந்து மனு கொடுத்தாங்களா? இப்படி வந்து போலீஸ் வந்து நான் பொட்டி கடை வச்சுருக்கிறேன், என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுங்க, ஏன் பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லும்போது, ஏய் வேடா நமக்கெல்லாம் தெரிஞ்சவனாட்டமாக இருக்கிறான், அப்புறம் யாராரா தெரியும் அப்படின்னாரு. அண்ணா கருமலை கூடலில் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்து தான் உங்களை தெரியும், அண்ணனோட தெரியும், இப்படி சொல்லிக்குவாங்க. இவர் தான் வந்து அவங்க ஒரு அண்ணன், அது அவங்க வீரப்பாண்டனுடைய சம்சாரம், அது குழந்தைங்க, இதுதான் நான் இதை வச்சு தானே நான் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் கருமலை கூடல், எங்கள் அம்மாவை கட்டிட்டு போனது சிங்கம்பேட்டை, நான் சிங்கம்பேட்டையில் தான் இப்போ வசிக்கிறேன். பொழப்புக்காக சிங்களருக்கு அந்தியூர் வந்தேண்ணா. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது, வேலை வெட்டி இல்லை, கல்லும் அறுக்க முடியாது, வருமானம் இல்லைண்ணா. ஏதோ நாம் ஒரு 2 மூட்டை 3 மூட்டை நெல்லிக்காய் அடித்தோம்னா ஏதோ ஆளுக்கு ஒரு 200-300 கிடைக்கும்ண்ணா. ஏதோ கிலோ 10 ரூபாய் 20 ரூபாய் ரேஞ்சுக்கு போட்டுட்டு வாங்கி பிரிச்சுட்டு ஏதோ வீட்டுக்கு அரிசி பருப்பு இது வாங்கிட்டு போவோம்னா,
அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்து ஒரு டேய் இவன் நம்மால்ற அவுத்து விடுங்கடா. அவங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. அந்த பெரியவர் கூப்பிட்டு அண்ணாங்க வேணாம் இவன் தாத்தன் பேர் என்னன்னு கேளு அப்படின்னாரு. அந்த பெரியவர் வந்தார். டேய் எனக்கு கருமல் கூடல எல்லாம் தெரியும், என்ன சொல்லு, யார் பையன் யார் பேராண்டி, நீ உங்கள் அப்பன் பேரை சொல்ல வேண்டாம் உங்கள் தாத்தன் பேரை சொல்லு அப்படின்னாரு. அவர் வந்து கேட்டது மறுபடியும் பயம் எடுத்துச்சு. ஆனால் எங்கள் தாத்தன் பேர் ஐயம்பெருமாள், எங்கள் பாட்டி பேர் அங்கம்மா. அங்கே கம்பெனி காட்டில் அப்போ லாங்கலாத்து மில்லு இருந்துச்சு தெரியுமாண்ணா? எங்கள் தாத்தன் தானே மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார். இப்போ எப்படி மினிஸ்டர் ஒயிட் இருக்குதுல்ல, அப்போ வந்து அந்த லாங்கலாத்துனா தான் அந்த மினிஸ்டர் ஒயிட்டுங்க. அதில் எங்களை நோம்பி நொடினா அந்த அந்த தொழில் தானே எங்களுக்கு சொக்கா தைச்சி போடுவாங்க அப்படின்னு சொன்னதும், ஆடா நீ ஐயம்பெருமாள் பேராண்டியா, அவங்க அம்மா பேர் என்ன, உங்கள் பெரியம்மா பேர் என்ன, அவங்க சினிமா பேர் என்னன்னு கேட்காட்டியும், ஆடா ஆமாப்பா நம்மளத்தப்பா இப்போ நம்ம பையன்தான், அவுத்து விடுப்பான்ட்டு 5 பேர்த்தையும் அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டுங்க, டேய் இவ அடிச்சு விட்டான்றது மனசில் எது நினச்சிக்காத, என்ன எங்களை பற்றி எங்கேயும் போய் மூச்சு விடக்கூடாது தெரியுதா அப்படின்னு, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஏட்றா அப்படின்னாரு. எடுத்துங்க ஆளுக்கு 5 நோட்டுக்கு 100 நோட்டு. சத்தியமான அந்த மழை காலத்துலைங்க அந்த மொடன்னு நோட்டை பார்த்தது அன்றைக்கி தான். 100 நோட்டு கிடச்சா பெரிய இது மாதிரி அன்றைக்கி ஒரு தெய்வத்தையே பார்த்த மாதிரிங்க. அந்த ஆளுக்கு 5 நோட்டுங்க இதா தெய்வியில் கூட்டி கொண்டு போய் ஆளுக்கு 500 ரூபா. ஆமாங்க, ஆளுக்கு 500 100 மொடன்னு இருக்கேன் புது நோட்டு. அப்புறம் 2 பேர்த்த கூப்பிட்டுங்க, டே இந்த மூட்டையெல்லாம் நீ எடுத்துக்க, மாற்றி தூக்கிட்டு போங்க, கீழே கொண்டு போய் புதுக்காடு வரல விட்டுட்டு வரீங்க, ஏன்னா ஊஞ்சக்காடு கூட போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிங்க. மாற்றி தடம் தெரியாமல் தான் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க. கரெக்டாக கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்தியூர் இலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூடவே ஆளுந்தாருங்க. நாங்கள் மறுபடியும் கீழே இறங்கி வரதுக்குள்ளே ஒரு 8 8:30 ஆயிடுச்சுங்க. இந்த 500 ரூபாய் வாங்கிட்டுங்க எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லைங்க. இதில் தான் அடிக்கடி போலீஸ் கிலீஸ்லாம் அந்த லைனில் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இது எவனாச்சும் போட்டு விட்டாங்கன்னா போலீஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ்காரங்க இது எடுத்துகிட்டு போய் இது அந்த வேலுச்சாமிங்கிற பையங்க, மாமா நீ சாமியாக இருப்ப, எங்கள் அப்பங்கிட்டெல்லாம் சொல்லிவிடாத, அழுதே விட்டாங்க அவன்லாம். ஏன்னா அதுக்கு கிடைச்ச வீட்லேயும் சண்டை அடி எல்லாம் பேசுவாங்க திட்டுவாங்க. அப்போல்லாம் பயங்கர கோவக்காரங்க, அடித்தாலும் அடிச்சுவிடுவோம் அப்படி அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் கொண்டாந்து விட்டாங்க. அப்படியே அமைதியே வந்து இந்த கூட இன்னொரு செட்டு நெல்லிக்காய் பொறிக்க போதும் இல்லைங்க, அவகிட்டெல்லாம் மூச்சே உள்ள. நாங்கள் காயும் பொறிக்க போகல சாமி, நாங்களுக்கு அந்த வேலையாக வேண்டாம், சும்மா சோத்துக்கள் இல்லாமல் பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோங்க அப்படி. அன்னையிலேருந்து என்ன தெரியுதுனாங்க, அவர் ஒரு சில விஷயங்களை வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னோம்னா அவர் வந்து அதுக்கு ஆள் வச்சுக்கிறாரு. ஏப்பா அவன் சொல்கிறது கரெக்டா, இது உண்மை பேசுகிறானா, அவ தாத்தன் பாட்டிலாம் பேர் கேட்டால் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா சரின்னு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி விட்றப்பா போட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாருங்க. அன்றைக்கி வந்தோம் தாங்க. நான் எப்போ ஒரு மாதமாக வாயை திறக்கல இதை. அப்புறம் தான் ஒரு நாள் ஏதாச்சும் அந்த 5 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து ஏமாம்மா கரெக்டுக்கு போகலாமா, இப்போ நெல்லிக்காய்க்கு போகலாமா, அப்படியாப்பா சாமி நீ சேர்த்த மகராசனார் கம்முட்டுறப்பா அப்படின்ட்டு அப்படியே அந்த நினைவுகள் இன்னுமே நம்ம நெஞ்சு விட்டு மறக்கலைங்க. நான் அப்போ இந்த சாமி செப்பல் எங்கே போய் உட்காதுன்னு நோட் பண்ணோம் இல்லைங்க, அந்த செப்பையும் பார்க்கல ஒன்றையும் பார்க்கல. அதை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் சிக்கிட்டோம், பார்க்க முடியலைங்க. அப்புறம் அது ஒரு கனவு இருக்குதுங்க, என்னையாவது ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க அந்த பெரிய சொன்னதை போய் பார்க்கணும், எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு. அது ஒரு நாளைக்கு பார்க்கலாங்க, குருநாதனுடைய அருள் இருந்தால் பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா. சாமியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீரப்பனை பார்த்துட்டு வந்துட்டீங்க? ஆமாங்க ஐயா. இல்லை அவர் கடவுள் தாங்க ஐயா, கடவுள் தான். அது ஜனங்க வந்து ரொம்ப அவர் மேலே பாசமாக இருக்கிறாங்க. நாம் வெளி உலகத்துக்கு வந்துங்க அவர் அது அரசாங்க ரீதியாக ஒரு குற்றவாளி, ஆனால் மக்கள் மனசில் அவர் தெய்வம் தாங்க. நிறைய பேர்த்துங்க நான் வந்து சொல்லுவாங்க. இப்போது வீரப்பன் வந்து உங்களை பார்த்து சொல்லி எடுக்கலைன்னா சேத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணியிருப்பாரு? ஏங்க பிடிச்சி அடிச்சு கிடிச்சு துப்பாக்கியில் துப்புக்குன்னு சுட்டுருந்தாங்களே செத்து தானே கிடப்போங்க.
இல்லை கொல்ற அளவுக்கு போக மாட்டாங்க. அவர் வந்து அதுக்கு பின்னாடி சில நண்பர்கள் சொன்னாங்க, அவ்வளோ சீக்கிரம் அப்பாவி மக்களை கொல்ல மாட்டாங்க. ஏதாவது போலீஸ் தரப்புல இருக்குது தூதுக்கு இது வந்துக்கிறாங்களா, காட்டி கொடுக்கறதுக்கு உள்ள ஆள் இறக்கி இருக்கிறாங்களான்னு டெஸ்ட் போட்டுவாங்க. அவர் வந்து போலீஸ் தரப்புமே சுட மாட்டாங்க. இவங்க சுட்டா வேணா அதில் தப்பிக்கிறதுக்கு தான் அவர் சுடுவார் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக நமக்கு தெரியாதுங்க. ஆனால் பேச்சு வாக்கில் உண்டு. ஏதாவது இப்போ அவங்க பக்கத்தில் காட்டு அண்ணன் தம்பி வரப்பு பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த மலங்காட்டுக்குள்ளே 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்களாம். போலீஸ் கேஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போவானா, இன்னொருத்தர் வந்து அண்ணன்கிட்ட போய் வேறுபண்ணங்கிட்ட, அண்ணா அந்த மாதிரி பிரச்சனைண்ணா, வேறு நான் ஒரு வேல் சேர்த்து கூட விட்றேண்ணா, அவன் இந்த கோர்ட்டு கேஸு போனால் காடெல்லாம் குறையா கிடக்கும், ஒரு விவசாயம் பண்ண முடியாது, வருமானம் இருக்காது, எப்படின்னா குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே போய் அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து அண்ணந்தம்பில் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, வரப்பு தானே பிரச்சனை, நான் உனக்கு இன்னும் 1/2 ஏக்கரை சேர்த்து வாங்கி தரேன், ஓட்டுறியா, அவங்கள்ட்ட சண்டை போடாத, நீ 2 பேரும் போட்டாட்டும் ஒற்றுமையாக விவசாயம் பண்ணுற வழி பாருங்க, இப்படிலாம் பிரச்சனையை சால்வ் பண்ணு. இப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுனாங்க, வருஷம் வருஷம் அவர் நினைவு நாள் அன்றைக்கோ பிறந்தநாள் அன்றைக்கோ சமாதிக்கு சாமி கும்பிட்டு போவோம். இப்போ இப்போவுமே நிறைய பேர் போய் வேண்டுதல்லாம் வைப்பாங்க, நிறைவேறுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி நாமளும் அண்ணன் வீரப்பண்ணனுடைய சமாதியில் போய் சாமி கும்பிடுவோம். நானும் வருஷம் வருஷம் போய் சாமி கும்பிட்டு வருவேன். இது இப்போ அவரை சந்தித்தவங்க அவர் கூட அனுபவ ரீதியாக என்ன பேசுனாங்க பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்க கூட பேசும்போது நமக்கு அது விஷயம்லாம் தெரியுது. அப்போ அப்போ வந்து நிறைய பேர் இந்த விஷயத்த பேசுவாங்க, அப்படியாமா அவர்லாம் வந்து தெய்வ பிறவி, நான் வந்து மனசார அவர் வந்து நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய தாய்மார்கள் மலங்காட்டில் வந்து பாதுகாப்பே இல்லாதவங்களுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காருலாம் அவங்க மூலிமா நான் தெரிஞ்சுக்குவேங்க. அதே மாதிரி இப்போ ஏழைகள் மீது ரொம்ப பற்றும் பாசமாக என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாரு. அதே சமயத்தில் அரசாங்கத்தை மிரட்டி பணம் கேட்குறதும், ஆட்களை கடத்தி வச்சு உள்ளே இது பண்ணுறதும், போலீஸ்காரங்களை கொலை பண்ணுறதும் நியாயமாகுது. அது அவர் என்ன விஷயத்துக்கு பண்ணான்னு தெரியலைங்க. அந்த அந்த அரசாங்கத்துக்கு தப்பு தான் அது, அரசாங்க ரீதி அது தவறு தான். ஒரு குற்றம்னா எல்லாத்துக்கும் குற்றம் தானுங்க. அதை வந்து அரசாங்க திட்டத்தை வாங்கி மக்களுக்காக தான் விநியோகிச்சாருன்னு அதையும் பேசிக்கிறாங்க. ஒரு கோடி கோடியாக பணம் வாங்கினாலும் கூடங்க அந்த பணத்தை வந்து மலை கிராமத்தில் வசிக்கிற ஏழை எளியவர்கள், அந்த குழந்தைங்க படிப்பு செலவு, திருமண செலவோ, இல்லை வேறு என்ன செலவோ, இந்த ஆடு மாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. அதையும் நாம் கேள்வி சும்மா போனால் உங்களுக்கே ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம். நீங்கள் பார்த்தது எந்த வருஷம் இருக்கும்? நான் பார்த்ததுங்க 94, 95 இல்லைன்னா 93 இந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபான்றது இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு. ஆமாம். ஐயோ ஏங்க சைக்கிள் சொந்தமாக வச்சுருந்தா பணக்காரங்க. அந்த மாதிரி இப்போ தான் எல்லாம் காரு வண்டி பைக்கெலாம் இருக்குது. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுங்க. செல்ஃபோன் கிடையாது. ஏதோ ஒரு லெட்டர் மூலமாக தான் உறமுறைக்கெலாம் தகவல் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் நாங்களும் ஏழ்மையான ஆளு தானுங்க. கூலி தொழில் செஞ்சு தானே பொழப்பு நடத்துகிறோம். அது அந்த டைமில் அந்த 500 ரூபா பார்க்குறது ரொம்ப ஒரு பிரமிப்பாக தான் இருந்ததுங்க. நீங்கள் 500 ரூபா வச்சு என்ன பண்ணீங்க? நானும் 500 ரூபாய்க்கு என்ன, எங்கள் வீட்டுக்காரி கேட்டால் என்ன காய்க்கு போனேல வரும்போது போய் இதை வாங்கிட்டு வாங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க. நல்ல நாடு சைக்கிள் வச்சு சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், அந்தியூர் சந்தைக்கு. சரி சந்தைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் வேணுங்கிற செலவெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டாந்து விட்டு, என்ன காசு விழுன்னு சொல்ல ஒரு 200 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்போம். செலவு பண்ணிட்டு அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு, அப்போல்லாம் என்னங்க ஒரு படி அரிசி 4 ரூபா 4.5 ரூபா அப்படி தானுங்க. இப்போ 70 ரூபா 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ 1 கிலோ 1/2 கிலோ கறி எடுத்தாவே இப்போ என்னங்க 5 ரூபா 20 ரூபா தான். 1/2 கிலோ கறி எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரியே இருக்குதுங்க. 700 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஒரு சில இடத்துல 900 ரூபாய்க்கு கூட விற்கிது. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகுது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையாளுக்கு சம்பளமே 5 ரூபா 20 ரூபா தாங்க.
ஒரு நல்ல வயல் வேலை செஞ்சாலும் சரி, வேறு எந்த ஒரு ஆண்களுக்கு வந்து சம்பளமே 15 ரூபா, நல்லா வேலை செய்கிறவங்க 20 ரூபா, இந்த ரேஞ்ச் தான் இருந்தது. நாங்களே பாருங்க, ஒரு 1000 செங்கல் அறுத்தா 40 ரூபா தான் கூலி. 1000 செங்கல் அறுத்தா. கிட்டத்தட்ட ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். அது உண்மைதாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டாரா? எனக்கு இதை வாங்கிட்டு வந்து கூட, அதை வாங்கிட்டு வந்து கூட இல்லை எதுவும் இல்லைங்க, கேட்டாரா? அது எந்த ஹெல்ப்பும் கேட்கலைங்க. டேய் ஏன்டா அவசரப்பட்டு அடிச்சிங்கன்னு கூட கேட்டார். ஏன்னா உனக்குலாம் வந்து அந்த மாதிரி அளவில் தெரியுது, அவசரப்பட்டு ஏன்டா கை வச்சிங்க, பாரு எல்லாம் அழுகுறானுங்க அப்படின்னு கூட பேசினார். இந்த இறக்க குணம் அவர்கிட்ட இருக்கும் போல தெரியுதுங்க. அந்த வேற சேத்துக்குழியார் கோவிந்தன் வந்து உங்ககிட்ட வந்து வேற எதுவும் பேசலையா? உங்களுக்கு அங்கே வேற எதுவும் அந்த இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ? இல்லைங்க, வீரப்பண்ணா வர்றதுக்கு முன்னாடி வந்தால தான் மிரட்டி கிரட்டி அடித்து கேட்டார்ல. அப்புறம் வீரப்பண்ணெல்லாம் வந்த பின்னாடி உண்மை நெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அவர் எங்கள் கூட கொஞ்சம் சாந்தமாக பேச ஆரம்பிச்சார். டேய் தம்பிகளா, ஏதோ வேற ஆள்னு நினச்சி அடிச்சுவிட்டேன், எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. சேத்துக்குழி சொன்னார். சேத்துக்குழி சொன்னாருங்க. இந்த மாதிரி அடையாளம் தெரியாத வழித்தடம் தெரிஞ்சால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு சிக்கனா பிரச்சனை தானே, பார்த்துலாம். சேத்துக்குழி தோற்றத்தில் எப்படி இருந்தார்? ஒரு நல்ல கம்பீரமான ஆளுங்க. பச்சை ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? ஆமாம், நல்லா மெடுக்கா ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நல்லா ஒரு போலீஸோ மினிஸ்டரோ மிலிட்ரி மேன் எப்படி எக்ஸசைஸ் பாடியோடு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தார். ஆள் ஒரு மெட்டலே பயந்துக்குவாங்க, யாராக இருந்தாலும் பயந்துக்குவாங்க, அந்த மாதிரி இருந்தார். இருந்தாலும் உடனே அவுத்து விட்டு உங்களுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த கழுதெல்லாம் நாக்கில் வறண்டு போச்சு. அப்புறம் டேய் தண்ணி கொடுங்கடா அப்படின்னு வீரப்பண்ண சொன்னார். ஒரு குடிவையாட்டம் ஒரு 5 லிட்டரு 10 லிட்டரு கேன்லாட்டு தண்ணி வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 2 டம்ளர் கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பணம் கொடுத்தாரு, வாங்கிட்டு ஓம்லா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுங்க நாங்கள் போயிட்டாரோம்னான்ட்டு நெல்லிக்காய் மூட்டை தூக்கிட்டு அவங்க கூட 2 பேரும் வந்தாங்க. வழிகாட்ட நாங்கள் கீழே வந்துட்டோங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அந்த இதெல்லாம். இது ராஜ்குமார் கடத்தலப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வச்சு தான் ராஜ்குமாரை வந்து ஹெலிகாப்டரில் ஏற்றுனாங்க. அந்த டைமில் கர்நாடகா அவர் உங்கள் ஊரில் இருந்து தான் போனார். ஆமாம் ஆமாம். அந்த டைமில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அதில் ஏதாவது உள்ள செயல்பட்டீங்களா? நமக்கு வந்துங்க நேரடியாக இல்லைன்னா கூட இந்த ஸ்பேக் கம்பெனியில் இப்போ நாம் வந்து அந்தியூர்லேருந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இது எத்தனை நாளைக்கு தான் நாம் பெரிய மண்ணை கல்லை எடுத்துக்கிட்டு போடுறது, நாம் ஒரு ஸ்டெடியான ஒரு தொழிலை ஒரு கம்பெனியோ இல்லையோ அப்படின்ட்டு போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி ஒரு கம்பெனி கிணறு வெட்டினாங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்தவன், சிங்கமாட்டிக்கு வந்தவன், அந்த கம்பெனி சூப்பர்வைசர்கிட்ட போய் ஏதோ ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். கேட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு வாரம் 10 நாள் ஓட்டினாங்க. அப்புறம் சரி செக்யூரிட்டியாக சேர்ந்துக்க அப்படின்னாங்க. செக்யூரிட்டின்னாங்க அந்த கிணறு வெட்டுறதையும் பார்க்கணும், ரோட்டில் பைப் லைன் போகிறதுக்கு பைப்பு வேலையும் பார்க்கணும். சைக்கிள் ஒன்று கொடுத்துருவாங்க, சிங்கமாட்டிலேருந்து பூனாச்சி வரலாம் சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிள்லேயே வரணும். இப்படி போயிட்டு இருந்துச்சிங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அது 97 நினைக்கிறேன், 97 98 99 சரியா ஞாபகம் இல்லைங்க. அப்புறம் சூப்பர்வைசர் வந்தார். டேய் தம்பி, அப்படி போதுப்படி வந்தேன்னா அங்கே வா அப்படின்னாரு. எங்கேங்கண்ணா அப்படின்னு. நம்ம ராமராஜன் ஊருக்கு தான் வரணும். அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர் சூப்பர்வைசர் தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாருங்க. எனக்கு ஆன்னு தெரில, ஒரு பெரியவர் கூட்டிகிட்டு போகிறோம், வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். இது போய் இவர் கூட போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னாங்க. எங்கேன்னா அந்த குருரொட்டிக்கு போகிற வழியிலைங்க காந்தி சிலைக்கும் பக்கத்துலேயே ஒரு கரடு, சின்ன கரடாக இருக்குது. அங்கே கொண்டாந்து ராஜ்குமார் பெரியவரை விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அதை வந்து லோக்கலில் இருக்கிற தலைவர், தலைவர் மூலமாக கலெக்டருக்கு, கலெக்டர் மூலமாக சிஎம், அப்போ
கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னப்பா எங்கப்பா ராஜ்குமாரை விட்டுட்டு போயிருக்க போகிறாங்க, வீரப்பனாவது ராஜ்குமாரை விடுறதாவது. இல்லை நீங்கள் போய் பார்த்தது யாரை பார்த்தீங்க? யாரோ ஒரு பெரியவர் இருந்தாருன்னு சொன்னீங்களே, யாரு? ராஜ்குமார் தாங்க. நான் வைக்காதனால தான் போய் அது ஒரு ராஜ்குமாரை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களா? எங்கிட்ட ஒப்படைக்கலைங்க. ஆ. அதாவதுங்க, இப்போ ஒரு வில்லேஜில் ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த வில்லேஜ் பிரசிடண்டாரு ம். அவங்க கஸ்டடியில் ஒப்படைக்க சொல்லி அவர் நீங்க பூதப்பாடி பக்கத்துல ஒரு வில்லேஜ் கிட்ட ஆமாம் ஆமாங்க, போதப்பாடி பஞ்சாயத்து தாங்க. வீரப்பன் குழு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஆமாம், பணம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம். ஆமாம்மாங்க. ம். அது அது அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 எத்தனையோ நாளுக்கு பின்னாடி கொண்டாந்து விட்டுட்டார். ம். என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னாங்க, எதுக்குன்னா ஹெலிகாப்டர் வரும், டெஸ்டப்பாக இருக்கும், இந்த தென்னை மரத்தெல்லாம் இருந்து ஒரு க்ரௌடாக பண்ணுறணும், அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இடையில சின்ன சின்ன வேலை தான், அதை வாங்கிட்டு வந்து அவரை கொண்டு போய் இங்கே விட்டுட்டு வா, ஒரு தேவையான சோப்பு ஷாம்பு ஏதோ ஒன்று கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ யாருக்குன்னு பார்த்தா அவர் உள்ள தலைவரோட ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். சும்மா சாதாரணமாக எளிய மனிதனாக உட்காந்து. இப்போ சினிமாவில் பார்க்குறதுக்கு, இப்போ ரஜினிகாந்த் சினிமாவில் பார்க்குறதுக்கும் இப்போ நேரில் போய் வீட்டில் சந்திச்சு எப்படி இருக்குங்க? நாம் ரஜினியான்னு நம்ப மாட்டோம். அவர் மேக்கப்பில் படத்தில் பார்த்து நார்மலான மனிதனாக போய் பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி தாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுங்க அந்த தென்னை அறுத்தோம். அது அந்த தலைவர் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு 50-60 மரம் மட்டும் அறுத்து விட்டாங்க. அறுத்து கரெக்டாக வீலுக்குள்ளே அதிகாரிங்க, ஆட்சியாளர், கலெக்டர் பேசிக்குவாங்களாட்டுறது. அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போய் ஏற்றுனா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கேயே இருக்கிற இடத்துலையே டக்குன்னு ஏற்றி கர்நாடகா ஒப்படைச்சிடலாம். அங்கே அப்போ பேசிக்கிறாங்க, கர்நாடகா அதிகாரிகிட்ட பேசணும், அவங்க வந்து பிடிப்பே தர மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எதுக்குங்க நீங்கள் சொன்னால் ஹெலிகாப்டர் தரணுமா, எப்படி நாங்கள் உறுதியாக நம்புறது, ராஜ்குமார் தான் ஒப்படைச்சிட்டாங்கன்ட்டு எப்படி நம்புறது, நாங்கள் வேணால் எங்கள் ஃபேமிலியை அனுப்பிச்சி விட்றோம், வந்து பார்த்துட்டு உறுதி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு நாள் போச்சுங்க. அப்போ அந்த ராஜ்குமாரோடைய பையன் கார்லேயே வந்தார். நான் அப்போ இந்த ஒரு காயின்ஸ் போட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனு தான் அதிகமாக இருக்கும். நான் ஏதாச்சும் அவர் இந்த மர வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போதப்படி வந்தோம். ஒரு 2 மணி இருக்குங்க. வந்துட்டு ஒரு காயின்ஸ் போட்டு கால் பண்ணி பேசிட்டு, ஆனால் நான் சாப்பிட்டு வரோம், ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும் இல்லைங்க. என் வீடு சிங்கமண்டல் இருக்குது, நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போதப்படி போவோம். அப்புறம் சாப்பிட சூப்பர்வைசர் சொல்லிட்டு சரி சாப்பிடுங்கடா வரான் அப்படின்னாரு. அப்போ அந்த பூத்து விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஒரு கார் வந்து நின்றுச்சு. அவர் கர்நாடகாவில் தமிழ் கலந்த கர்நாடகம் பேசினார். இது மாதிரி ராம்ராஜ் பிரசிடண்ட்டு வீடு அப்படின்னாரு. இப்போ நேராக போய்க்க, இந்த மொழினூர் பிரிவு இருக்கும், உள்ளே போனீங்கன்னா உள்ள ஜல்லிக்கரசர்கிட்ட பக்கத்துலேயே வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் அப்போ தான் நினச்சேன், இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இதில் பார்க்குறோம் இல்லைங்க பேப்பரில், இது அந்த செய்தி அந்த போலீஸ் பாதுகாப்போட வந்தாங்களா? அவர் தனியாக ஒரு லேடிஸு, இவங்க ஒரு 2-3 பேருங்க. அவர் வேறு போலீஸ் கிலீஸு எதுவுமே இவங்க தான் நம்பலையாங்க. அவங்க அரசு தரப்பில் இவங்க நம்ம மாவட்டத்தை ஆட்சித்தலைவரே நம்பலையாம். ஏன் காமெடி பண்ணுறீங்க, வீரப்பனாவது ராஜ்குமார் விடுறதாவது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா வீரப்பன் வந்து ராஜ்குமாரை கொண்டு வந்து ஒப்படைச்சதுட்டு கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலே அரசாங்க அதிகாரிகள் வந்து யாருமே நம்பலை இதுதான் ராஜ்குமார்னு. நேரடியாக பார்க்குறவரில் நம்பலைங்க. இப்போ சினிமாவில் பார்க்குற தோற்றம் வேறையாக இருக்கும், நேரில் வயதானவர் எப்படி இருப்பார், சினிமாவில் பார்த்து இப்போ வயதான முகத்தை பார்க்கும்போது இது அவர் இல்லை அப்படின்னு நாமளே அதுதான் சொல்லுவோங்க. அந்த மாதிரி இவங்க நம்பலை, இவங்க நேரடியாக வந்து தலைவர், ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்னாவே ஒவ்வொரு வில்லேஜ் தலைவர் பேசுனா உண்மை அறிஞ்சிக்கிட்டு தானே இது பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரி விட்டு. இது எப்படின்னாங்க, இப்போ நான் எப்படி அந்த வேலைக்கு போனாங்க, இப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து அவர் அந்த கம்பெனியில் வேலையில் இருக்கிறாரு, நானும் அதே கம்பெனியில் இங்கே கிணறு வெட்டுற இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜு, செக்யூரிட்டியாக வேலை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தலைவர் வந்துங்க அந்த கம்பெனியில் டைரக்டர்.
இப்போ அந்த தலைவர் வில்லேஜ் தலைவர் இருக்கார் இல்லைங்க, போதப்பாடி வில்லேஜ் தலைவர், அந்த கம்பெனியில் டைரக்டர். அவர் அங்கே போகும்போது அந்த வேலைக்கு என்னையும் கூப்பிடும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். இப்போ தான் நடக்கிற விஷயத்தை ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அந்த ராஜ்குமாருடைய பையன் நான் பூத்துலேருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி கேட்டார், இப்படி போங்க இப்படி வழித்தடம் சொன்னங்காட்டி அவர் தான் போய் அப்பாவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப சந்தோஷப்பட்டுங்க. அப்பயே அங்கே கர்நாடக போலீஸ் துறைக்கும் ஆட்சியாளருக்கும் இங்கே மாவட்ட இங்கே எல்லாம் ஆட்சியாளருக்கெல்லாம் பேசிட்டு அப்போ தான் வந்து 2 அரசும், தமிழக அரசும் கர்நாடக அரசும் ஹெலிகாப்டரு வழங்குறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஏதாச்சும் வேலை செய்யும்போது அவங்க பேசிக்கிறது நமக்கு காதில் விழுவுது இல்லைங்க. அப்போ பேசிக்கிறது நல்லா கேட்டுச்சு. அப்புறம் தான் இது மறுபடியும் அடுத்த நாள் சிஸ்டத்தை மாற்றுறாங்க. நான் நல்ல பொழுதாவில் வேலை செஞ்சுட்டுங்க, மரங்கள்லாம் தூக்கி போட்டு எல்லாம் காவல்துறையெல்லாம் வந்து பார்க்குது அந்த இடத்த. ஹெலிகாப்டர் எந்த இடத்துல இருக்கலாம், இங்கே அதெல்லாம் இந்த இடம்லாம் லாய்க்கூடாது அப்படின்ட்டாங்க. ப்ரெஸ் மீட் வைக்கணும், இது நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும், இது இங்கே பாதுகாப்பாக இருக்காது. அவர் வந்து ஒட்டி வீடுங்க, அது சுற்றி காடு, ஜனங்க கிணங்க ஒரு 4 நடமாட்டம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரம் நீங்கள் வெட்டினதுக்கப்புறம் வந்து இந்த இடம் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க சொல்லிட்டு உடனே பிளானை மாற்றுறாங்க. ஏடா அப்படி, சரி நம்மளுக்கு என்ன கூலி தானே, அப்போ அந்த மாதிரிங்க எல்லாம் படிக்கிட்டுங்க. அடுத்த நாள் சவுக்கு பூட்டு ஒரு 1000 சவுக்கு பூட்டு எடுக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. என்ன வம்பாக்குது அப்படின்ட்டு, சவுக்கு பூட்டு எடுக்கலாம் அப்படின்னு. நீ வாப்பா, நீ வேற என்ன டென்ஷன் பண்ணுறான். அப்போ அவங்க சூப்பர்வைசர் என் மேலே கடிச்சிக்கிட்டாருங்க. அப்புறம் சவுக்கு பூட்டெலாம் போய் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டுங்க. அப்புறம் எங்கே நான் கொண்டு போகணுன்னு கேட்டேன். டிரைவர் கேட்குறாரு எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், நீ அங்கே சிங்கிமேட்டை ஹைஸ்கூலுக்கு போய் நில்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி இங்கே போக சொல்கிறாரு, டீ இது குடிக்க வருவது எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு போகலாம் வருது அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேங்க. அப்புறம் வந்து சிங்கிமேட்டை ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் விட்டு வெளியே ரோட்டு மேலேயே நிறுத்திட்டோம். நாங்கள் நிறுத்தி பார்க்கும்போது ஒரு 10-20 போலீஸாட்டம் உள்ளேருந்து வெளியே வந்தாங்க, ஸ்கூலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்க. தேடாது இங்கே போலீஸ் என்ன நம்ம படித்த ஸ்கூலில் என்ன பிரச்சனையா, இல்லை போலீஸ் இங்கேருந்து வருது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பின்னாடி சூப்பர்வைசர் வந்தாருங்க. கேட்டை வந்து மேல் கிரவுண்டுக்கு வண்டி கொண்டு போ அப்படின்னாரு. இடம் இங்கே போகிறாரு, இந்த மனுஷன் நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுறான், அங்கே போகிறான், மறுபடியும் உள்ள கிரவுண்டுக்கு கொண்டு போங்கிறான்ட்டு நாங்கள் கேட்டை திறந்து விட்டுங்க உள்ளே வந்து மேல் கிரவுண்டுக்கு போயிட்டோம். கீழ் கிரவுண்டு மேல் கிரவுண்டு 2 கிரவுண்டு இருக்குது. மேல் கிரவுண்டில் போய் ஒரு இடத்துல இறக்கி போட்டுங்க. அப்புறம் இதெல்லாம் நெடணும் ஆள் பிடியே அப்படின்னாரு. ஒவ்வொன்றா ஒரே மட்டும் சொன்னால் நாம், ஏன்னா இதுக்கு மேலே அப்பயே மணி 3-4 ஆகி போச்சு, இதுக்கு மேலே 6 வருவாங்க, எது கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் போலீஸ்கார் வந்து இதெல்லாம் வேண்டாம் நடாதீங்க அப்படின்ட்டாரு. ஏடாது நம்மளை போட்டு குழப்புறான்ட்டு. ஏப்பா அந்த அந்த கீழே ஒரு 7-8 கட்டடம் மட்டும் இருக்குதுங்க. தெற்கையும் கட்டடம் இருக்கும், வடக்கையும் கட்டடம் இருக்கும், சென்ட்ரலில் ஒரு கட்டடம் இருக்கும். சென்ட்ரல் கட்டடம் அது பழைய கட்டடங்க, ஸ்கூல் கட்டடம். மறுபடியும் இந்த சென்ட்ரல் கட்டடத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் வடக்கையும் கட்டடம் இருக்கும், தெற்கையும் கட்டடம் இருக்கும். அவங்க பேசிக்கிறாங்க, ஐயோ இந்த கட்டடம் இருக்குதுல்ல, இந்த மூலையில் இருக்கிற கட்டடத்தில் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம். நடந்து கொஞ்சம் தூரம் போனாருன்னா ஹெலிகாப்டர் நின்னதும் டக்குன்னு ப்ரெஸ் மீட்டு முடிச்சுட்டு மேலே ஏற்றிக்கலாம். எதுக்கு அதெல்லாம் நட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு சரி நமக்கு தான் அவங்க போலீஸ் அதிகாரியாக பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டுங்க. யோ பத்திரிகையாளருக்கு மொத்தம் எத்தனை சேரையாக வரும், சேர் கொடுத்துக்கிட்டு வந்து போட சொல்லி அப்படின்னா எல்லாத்து மறுபடியும் என்ன சேர்ஸ்னு கொண்டு வந்து அதுவும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டுங்க வண்டியில் கொண்டாந்து உள்ள சேர் போட்டு அதில் அந்த ஏற்கனவே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுடைய டேபிள் சேர் பெஞ்சு இருக்கும், அதில் ஓரமாக ஒதுக்கி அடுக்கி வச்சுட்டு இந்த சேரெல்லாம் போட்டு விட்டுங்க.
அப்புறம் பொழுதாச்சுங்க. வைக்காதனால செய்தி பேப்பர்லேயும் செய்தி வருது. அஹ் வீரப்பன் வந்து ராஜ்குமார் ஐயாவை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் சும்மா கிச்சு கிச்சு கிச்சுனுங்க ஒரு 500 போலீஸ் இருக்குங்க. 500 போலீஸ் இருக்கும். இதெல்லாம் போலீஸ் பார்க்க எல்லாம் ஜனங்களுக்கு அப்படியே செய்தி ரீச் ஆகுதுங்க. அங்கே பூதப்படையில் கொஞ்சம் நஞ்சம் செய்தி ரீச் ஆகிட்டு மாட்டுறது. அப்புறம் இங்கே வந்தோடனே என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த பத்திரிகையாளர்லாம் படைக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் எங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது, ராஜ்குமார் இங்கேயே ஒப்படைக்கிறாங்கம்மா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேசும்போது ஜனங்களுக்கெல்லாம் செய்தி ரீச் ஆகிடுச்சிங்க. அப்புறம் அவர் பத்திரிகையாளர்லாம் உள்ள கிரவுண்டுக்கு வரும்போது அப்புறம் டீ கடை ஒரு 4-5 கடையாட்டு இருக்குங்க. நிமிஷம் 10 பேர் 100 பேர் 1000 பேர் இப்படியே ரீச் ஆகி அவர் ஜனங்களே ஒரு 2000-3000 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கரெக்டாக ஹெலிகாப்டர் வந்தது. ரெண்டு ஹெலிகாப்டர் வந்துச்சுங்க. அப்புறம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சாங்க, ஆனால் பேசலை. எல்லாம் ஜனங்க க்ரௌடு அதிகமானதுனால பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ வந்து தமிழ் தேசிய தலைவர் நெடுமாறன் வந்தாருங்க, நக்கீரன் வந்திருந்தார், இன்னொரு 4-5 பேராட்ட வந்தாங்க. அப்புறம் எல்லாம் வெளியனுப்பு வந்தாங்க. அவங்ககிட்டலாம் ராஜ்குமார் சார் கை கொடுத்து எல்லாத்தையும் ஜனங்கள்லாம் கும்பிட்டாரு. நீங்கள் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ராஜ்குமார் பார்த்துட்டீங்க? நான் பார்த்துட்டுங்க. நான் போதுப்படையிலையும் பார்த்தேங்க, சிங்கமாட்டிலையும். பேசினாரா? அவரு ஏங்க ஒரு பழக்கமாக தான் பேசுவார். நாம் ஒரு சாதாரண கூலி வேலை தானே செஞ்சிருக்கோம். அப்போ ஏதாச்சும் செஞ்சிட்ருக்குறோம். உங்கள் ஜனங்க வர்றது, அப்புறம் கொஞ்சம் விலகி நின்று அவங்களுக்குள்ளே பேசுகிறதுலாம் நம்ம காதில் கேட்குறோம் இல்லைங்க. இந்த மாதிரி செய்திகள் தானே. அப்புறம் தான் தெரியுது, அந்த முதல் நாள் வந்து இவர் தான் ராஜ்குமார் எனக்கே தெரியாது. இப்போ அந்த இறக்கி விட்டு போன கட்டடத்தில் இந்த கரட்டில் கூடங்க இப்போ ஒரு பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க. அது அந்த ஞாபகத்தில் கட்டிட்டாங்களோ எனக்கு தெரியல. இப்போ அந்த இடத்துல ஒரு கோயில் ஆயிடுச்சுங்க, பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க. அப்புறம் ராமராஜ் அவர் ராஜ்குமார் சார் ஒன்றா காலையில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணாருன்ட்டு கூட செய்தி போட்டாலும் வரும், பத்திரிக்கையில் கூட போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஹெலிகாப்டர் ஏறிட்டுங்க ஜனங்களுக்கு டாட்டா கொடுத்தாரு, எல்லாம் போயிட்டாங்க. அப்போ தான் பிரச்சனை வந்து வீரப்பன் ராஜ்குமாரை ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு செய்தி ஹெட்லைன்லேயே போட்டாங்க. அது நமக்கு பாருங்க, நம்ம குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு நம்ம வெளி மாவட்டம் வெளி ஊர்லாம் நடந்தால் நமக்கு இப்படி நேரில் போய் பார்க்க முடியாது இல்லைங்க. அது ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம சிங்கமேட்டை நாம் படித்த ஸ்கூலில் இந்த கிரவுண்டில் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதில்ல ராஜ்குமார் தான் இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை? அப்போ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லலையா அந்த மாதிரி ராஜ்குமார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் யாருக்கும் சொன்னீங்களா? இல்லைங்க, ஊரில் சொன்னேன்னா நானும் ஒரு சில தான் எங்கள் வீட்டுக்காரத்தில் சொல்லுவேன். அந்த என்னமோ அவர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, வேறு டூப்ளிகேட் ஆள் இருக்குது, செட் பண்ணியிருப்பான், இந்த டவுட்டும் உண்டுங்க. இவங்க அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த இப்படி கூட நம்ப வைக்குமா, இந்த மாதிரி டவுட்டு உண்டு என் மனசுலைங்க. ஆனால் முதல் நாள் வந்து பெரியதோ ஒரு உரம்புறையே வந்துருப்பாருன்றது தலைவர் வீட்டுக்கு. முதல் நாள்லாம் எந்த வேலை, 2வது நாள் தாங்க அந்த மரம் இருக்கிற வேலை நடக்குது. எப்படி சேஃப்டியாக கொண்டாந்து அனுப்பிச்சுடும். அப்போ அந்த மரம் இருக்க அன்னைக்கு தான் வந்துங்க எனக்கு வந்து அந்த டவுட் வருது, எதுக்கு மரம் இருக்கிறாங்க, எதுக்கு ஹெலிகாப்டர்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்க. ஏங்க எதுக்குலாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது தான், அட மடையா இத்தனை நாள் நேற்று பார்த்தே இல்லை, அவர் தான்டா ராஜ்குமார், கன்னடம் நடிகர் இருக்கார்ல, அவர் தான் ராஜ்குமார், உனக்கு அடையாளமே தெரியலையாடா, இத்தனை வாய் பேசுகிறேன் இதெல்லாம் கூட தெரியாதா, நல்லா பாரு ஒத்து பாடுறா, அவர் தான்டா வீரப்பன்கிட்ட அப்படி சொல்லும்போது தாங்க எனக்கு 2வது நாள் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் எல்லாம் முடிச்சு முன்னாடி 3வது நாள் பிளான் பண்ணுறாங்க, இப்படி ஸ்கூலில்
அங்கே மாற்றி அங்கே ஏற்றிக்கலாம், அங்கே சவுக்கு கொடுத்துக்கிட்டு வா, அங்கே தூக்கிட்டு வா, இந்த இதுக்கு பிளான் மாற்றிட்டாங்க இல்லைங்க. இந்த டென்ஷன்லேயே அந்த ஏன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை கிடைக்கணும், இவங்க சொன்னால் டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும், இந்த கான்செப்ட்லேயே என் மனமாற்றம் இருந்துருச்சுங்க. இல்லைன்னா கூட அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாங்க, ஏதோ ஒன்று கூட. இது என்ன பண்ணுறது, ஏன்னா அவங்களும் பெரிய இடங்க, நம்ம சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி, நாம் அந்த அளவுக்கு நெருங்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அவங்க நடந்த நிகழ்வு பக்கத்தில் தாங்க, ஒரு 20 அடி 30 அடிக்குள்ள தான் நடக்குது. இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறத விட்டுட்டு அங்கே போய் பேச முடியாது இல்லைங்க, அந்த சூழல். அப்புறம் இப்போ ஜனங்கள்லாம் வந்து கிச்சு கிச்சுன்னு சேரும்போது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏப்பா நம்ம சிங்கம்பேட்டை ஸ்கூலுக்கு பாருங்க ஒரு பெருமையான விஷயமா அமைஞ்சது அப்படின்னு ஒரு சந்தோஷங்க. வீரப்பன் இறந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த அக்டோபர் 18 இல்லையா? ஆமாங்க. வீரப்பன் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த நாள் இருக்குல்ல, நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அந்த நியூஸ் எப்போ உங்களுக்கு கிடச்சிது? இல்லைங்க, எனக்கு சரியாக கேட்டீங்க. இப்போ வீரப்பன் சாகும்போதுங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு ஒன்று தெம்படிச்சிங்க. அப்போ வந்துங்க அங்கே ஒரு அர்ஜென்ட்டாக அங்கே காளிங்கராயன் பாலத்து பக்கத்தில் தான் ஒரு சைக்கிள் கேட்டாங்கன்ட்டு அறுத்து கொடுக்க வந்தோம். அறுத்து எல்லாம் முடிச்சுட்டுங்க. இல்லைங்க, நாங்கள் அதை ஏற்றிட்டு போய் வேற ஒரு பக்கம் இறக்குறதுக்காக டிராக்டரில் ஏற்றிட்டு இருக்கிறோம். அந்த அந்த ஒரு வாரமாக அந்த வேலை. அப்போ வந்துங்க ஒரு கனவு எப்படின்னாங்க, இப்போ எங்கள் வீட்டில் நான் இப்படி திண்ணையில் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், ஒரு மாட்டு வண்டி மேலே கொஞ்சம் வைக்கப்புல், அதுக்கு மேலே அண்ணன் அடிபட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற மாதிரி அப்படியே ரோட்டில் வண்டி மாடு போகுதுங்க. ஏடா நம்ம அண்ணன் மாதிரியே இருக்குதே, யாரை மாட்டு வண்டியில் படுத்துட்டு போகிறாரு, இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்ட்டு ஓடி போய்ங்க நடந்துக்கிட்டு, அண்ணா 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 என்னென்ன ஆச்சுன்ட்டு கேட்குற மாதிரி கேட்டேன். இப்போ திரும்பி பார்த்தேன், பின்னாடி 2 போலீஸ்காரர் சைக்கிள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இடம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு திடுக்குன்னு நானும், எப்படியாவது ஏதோ வண்டி வாகனத்துலேருந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்ல முயற்சிக்கலாமோ, யாரையாவது நம்ம தெம்பட்டுக்கு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டுங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கனவு வந்தது, என்ன நடக்குமோ தெரியலையே, இப்போ நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு கொஞ்சம் வேதனையாக இருந்தாங்க. ஒரு ரெண்டு நாள் முடியுதுங்க. 3ஆவது நாள் செய்தி ஹெட்லைன்லேயே வருது. நீங்கள் பேப்பர் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க காலையில்? அதுக்கு அடுத்த நாள் காலையில்? ஆமாங்க. அப்புறம் நான் கூட மூலக்காடு வரலாம் அவர் அடக்கம் பண்ணுற வரலாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேங்க. நாங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம். அப்புறம் அடுத்த நாள் தானே பிரேதமே ஒப்படைச்சாங்க. ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டம்லாம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தானே. தருமபுரி ஜிஹெச் போனீங்களா நீங்கள்? எங்கள் அங்கே போகலைங்க. எங்கள் மேட்டூர்லேயே வந்துட்டு செவிவழி செய்தியாக தானே சொல்கிறாங்க. இங்கேயே மேட்டூர்லேயே அப்போ வந்துடும்டா அந்த அளவுக்கு தொடர்பு கொண்டு சொல்கிற அளவுக்கு சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே இருந்து, அப்புறம் மூலக்காடு இல்லை நெருப்பூர்லேயோ வேறு பக்கம் அடக்க மாட்டாங்கன்னு அந்த ஒரு கன்ஃபியூஸுங்க. அப்புறம் முழுமையாக பேப்பர்லேயே செய்தி வந்துச்சு, மூலக்காட்டில் அடக்கம் செய்ய ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்ட்டு செய்தி பேப்பரில் வந்தங்காட்டி சரி அப்புறம் இங்கே பார்த்துக்கலாம். அப்பயும் இப்போ பக்கத்துலலாம் போய் பார்க்குற அளவுக்கு கூட்டங்க, ஏகப்பட்ட கூட்டம், பல கிச்சிக்கிச்சின்னு பயங்கர க்ரௌடுங்க, பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் பார்க்க முடியலன்னா உருவத்தை பார்த்துட்டோம், அவர் உடம்ப பார்த்தாச்சு, பார்த்துட்டு வந்துட்டோங்க. எனக்கு அன்றைக்கி தான் இல்லை நம்ம கனவு கூட இப்படி பழிச்சிருச்சு, ரொம்ப வேதனையாக தான் இருந்ததுங்க. இப்போவுமே அவருடைய நினைவு நாள் வந்ததுன்னா அவருடைய சமாதியில் போய் சாமி கும்பிட்டு தான் வருவோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு வீரப்பன் அவரோட இறப்பு பாதிப்பு ஏற்படுத்துனது காரணம் அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் நெல்லிக்காய் பறிக்க போனதுனால? ஆமாம். அவரோட அவர் வரலைன்னா நிச்சயமாக கொண்டாலும் கொண்டு இருப்பாங்க இல்லைங்க.
அந்த இதில் தான் இருந்தாங்க. ஒரு சந்தேகப்பட்டு அவர் வந்து அவருடைய சொந்தக்காரரு, அவர் சம்சாரம் இருந்த இடம், பொட்டி கடை வச்சுருந்தது, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. இந்த கம்பெனி காட்டெல்லாம் ரவுண்டிங் போலீஸ்கார் ரவுண்டிங் பண்ணாங்களே, இந்த சிச்சுவேஷன்லாம் சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டு, டேய் நம்ம பையன்டா விட்ருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். இல்லைன்னா அவர் வராமல் இருந்திருந்தாருன்னா எங்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க. அதெல்லாம் மறக்க முடியாத சூழ்நிலைங்க. இப்போவுமேங்க இந்த நினைவு நாளுக்கு போகிறோம் இல்லைங்க, அவர் நாமலாம் கூட ஏதோ பூ கீ போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணுவோம். அந்த நடந்த நிகழ்வை சொல்லி, இப்படிலாம் எனக்கு பண்ணீங்களே, இப்படிலாம் காப்பாற்றி விட்டீங்களே, இப்படிலாம் எங்கள் குடும்பத்துக்கு உழைச்சிங்களே அப்படின்ட்டு சொல்லி அழுதுகிட்டு அஞ்சலி செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணு தண்ணி விட்டுட்டுங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா, சரி நாமலாம் சாதாரணம், இப்படிலாம் அவர் உதவி பண்ணியிருக்காரு பாரு அப்படிங்கிற நினைக்க சொல்லுங்க. போலீஸ்காரரு கூட்ட மாட்டாதீங்கப்பா, கூட்ட மாட்டாதீங்க, சீக்கிரம் கும்பிட்டீங்களா, கிளம்பு 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 கிளம்புவாங்க. அவர் ஒரு சமாதியில் போய் சாமி கும்பிட்றது கூடங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதிகமாக கூட்டம் சேர்ந்து போகக்கூடாதான், சீக்கிரம் கிளம்புங்க, சாமி கும்பிட்டீங்களா, கிளம்பு கிளம்புங்கிறாங்க. ஒரு கற்பூரம் பற்ற வச்சு அதை எரிஞ்சு அமீறுகிறது கூட விடுறதில்ல. கொஞ்சம் கூட்டம் ஒரு 2000 3000 பேர் சேர்ந்தா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்களோ அது தெரியலைங்க. இல்லை பெரிய பிரபலமாகி ஒரு நாளைக்கு ஒரு காலத்துக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூடி ஒரு இப்போ தேவர் ஜெயந்தி மாதிரி பண்டி பெரிய இதாக கூட்டம் சேர்த்தா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டாலும் இருக்கலாங்க. அதுக்காகவாவது இப்படி பண்ணலாம் இல்லைங்க, கூட்டம் சேராத அளவுக்கு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த மனுஷனை, அதாவதுங்க, ஜாதி மதம் வேதம் பார்க்காம நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காருங்க. இனமொழியில் கர்நாடகாவுக்கும் உதவி பண்ணியிருக்காருங்க, தமிழனுக்கும் உதவி பண்ணியிருக்காரு. கேரளாவிலேருந்து எத்தனை பேர் வந்து அவருக்கு மரியாதை செலுத்த வராங்கிறது. நிறைய ஜனங்க அதை ஏழ்மையாக மலை வாழ் மக்களுக்கு வந்துங்க நிறைய பேருங்க கடவுளாக நினச்சி இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இப்போ அதுலேருந்து தாங்க நான் இந்த அவருடைய ஞாபகார்த்தமாக, இப்போ நான் ஒரு நாடக கலைஞருங்கிறதுனால சினிமா துறைக்கு இந்த மீசை கேட்குறாங்க. இப்போ அவர் ஞாபகமாகவும் இருக்கட்டுமே, சரி நம்ம சினிமா துறைக்கும் இது ஒரு பயன்பட்டு போனால் நான் இந்த மீசையை வளர்த்துறேங்க. அதெல்லாம் ஒரு நம்ம வாழ்ந்த காலத்துலேயே அப்படி ஒரு மனிதன் இருந்தாருங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தாங்க. அரசாங்கத்துக்கு இது வேறு மாதிரி விஷயந்தான். நாம் போய் அரசாங்க சட்டத்தை நாம் குறை சொல்ல முடியாது. குற்றவாளிக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன அது ஒரு குற்றவாளி வந்துங்க, குற்றவாளி இருக்கிறான், ஒரு குற்றவாளி எப்படி உருவாகிறாங்கிறது தான் நமக்கு முக்கியம். எங்களுடைய கருத்தில் என்னென்னாங்க, ஆரம்பத்தில் அவங்க சகோதரி வந்து வனத்துறை அதிகாரிகளோ வனத்துறை சார்ந்தவர்களோ தெரியல, அது பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறாங்க. இதை வந்து யாரோட சகோதரியா? வீரப்பனுடைய சகோதரியை. சரிங்க. அப்புறம் அதை வந்து புகார் கொடுக்க போகிறாங்க காவல்துறையில். எந்த அதிகாரியும் அந்த புகார் வாங்கலை. குடும்பத்தோடு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க, புகாரை எடுக்கலை. அதை சார்ந்து இவங்களை ஏதோ சித்திரவதை பண்ண மாதிரி அங்கே மலைவாழ் மக்கள்லாம் பேசிக்குவாங்க. பேசிக்கிட்டப்போ அதுலேருந்து தான் அவர் வந்து இந்த காவல்துறை மேலே வனத்துறை மேலே கோபம் பழிவாங்கிற எண்ணம் உருவாச்சு. அண்ணன் வரல, எல்லாம் சோசியலில் தான் ஒரு சாதாரண விறகு வெட்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன், சாதாரண ஏழ்மையான குடும்பம் தான். இதை வந்து இவருக்கு அந்த கோபத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசாங்கத்துக்கே எதிரியாக மாறினது அந்த சம்பவம் தான் அப்படின்னு அவருடைய வயசுக்கு ஒத்த அவர் கூட பயணித்தாங்க இல்லைங்க, அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய முதல் அடியே அப்படின்னு. அது நினைக்கும்போது, ஏன்னா ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா டக்குன்னு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சீர்குலைக்கு ஆளாயிருக்க மாட்டாருன்னு என்னுடைய எண்ணங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க.
ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா.